வணக்கம் அன்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன். அந்தி மழை மேகம் தங்க மழை தூவும் திருநாளாம், எங்களுக்கும் காலம் வந்ததென பாடும் பெருநாளாம். அமில மழையால் வரும் ஆபத்து. மழை என்றால் வெறும் தண்ணீர் தானே. அமில மழை என்பது எதனால் ஏற்படுகின்றது, அதனால் வரும் ஆபத்துக்கள் என்ன என்பதை பார்ப்போம். வான்வெளியின் சுத்தமான காற்றில் 78% நைட்ரஜனும் 21% ஆக்சிஜனும் எஞ்சிய 1% பிற வாயுக்களும் கலந்திருப்பதே இயல்பான நிலை ஆகும். இருப்பினும் கார்பன் மோனாக்சைடு, சல்ஃபர் ஆக்சைடு, ஹைட்ரோ கார்பன், நைட்ரஜன் ஆக்சைடு முதலிய வாயுக்கள், துகள்கள், தூசிகள், சாம்பல்கள் காற்றுடன் கலக்கின்றன. இத்தகைய மாசடைந்த மூலக்கூறுகள் நிலத்தடியிலிருந்து எடுக்கப்படும் நிலக்கரி, எண்ணெய், எரிவாயு, அவைகளின் பயன்பாடு மற்றும் இவைகளை எரிபொருளாக பயன்படுத்தும் ஆலைகளிலிருந்து வெளிப்படுகின்றன. இவ்வாறு வெளிப்படும் மாசானது காற்றின் நீர் திவலைகளுடன் கலந்து கார்போனிக் அமிலம், கந்தக அமிலம், நைட்ரிக் அமிலம் ஆகியவைகளை உருவாக்கி அமில மழை பொழிவைக்கு காரணம் ஆகின்றது. தொழிற்புரட்சியின் விளைவாய் கடந்த 150 ஆண்டுகளில் நிலத்தடியின் இயற்கை வளங்கள் மிக அதிகமாக தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்பட்டதன் விளைவே இந்த அமில மழைக்கு காரணமாகி இயற்கை சூழலும் சமநிலை தவறும் அவலமும் ஏற்பட்டு உள்ளது. இயல்பான மழை நீர் தரத்தின் அளவானது 7 pH என இருக்கும் பொழுது அமில மழை நீரின் pH அளவானது குறைந்து கொண்டே போகும். அமெரிக்காவின் டொராண்டோ, லாஸ் ஏஞ்சலஸ் நகரங்களிலும் இந்தியாவின் மும்பை, டெல்லி நகரங்களிலும் 3 pH அளவிற்கு அமில மழை பெய்துள்ளதும், வர்ஜீனியாவில் ஏறத்தாழ நாம் பயன்படுத்தும் பேட்டரியின் அமில தன்மையான 1 pH அளவிற்கு மழை பெய்ததும் குறிப்பிடத்தக்கதாகும். இத்தகைய அமில மழையால் வரலாற்று சின்னங்களாக போற்றப்படும் கட்டிடங்களில் அரிப்பும் சேதமும் ஏற்படுகின்றது. இந்த மழையின் pH அளவு 5க்கும் கீழே இருக்கும் பொழுது தண்ணீரில் வாழும் மீன் இனங்கள் இறந்து விடுகின்றன. மனிதர்களுக்கு சுவாச குழாய் நோய்களும் வருகின்றன. அத்தோடு இந்த அமில நீர் கலந்த ஏரி, குளங்களில் இருந்து எடுக்கப்படும் குடிதண்ணீரில் அலுமினியம் கலந்திருப்பதால் சிறுநீரகம் பாதிப்பு, எலும்பு வலு இழப்பு நோய்களும், செம்பு கலப்பினால் குழந்தைகளுக்கு வயிற்றுப்போக்கும் ஏற்படுகின்றன. மழை என்பது இயற்கையின் கொடை. மனிதர்கள் செய்ய வேண்டியது அமில மழைக்கு தடை. மாற்று எரிசக்தி மூலம் மானுடம் வாழட்டும். நன்று நண்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.